காணி உபபிரிவிடல் மற்றும் காணிகளை ஒன்றிணைத்தலுக்கான அனுமதி வழங்குதல். நகர அபிவிருத்தி பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசத்துக்குள் காணப்படும் காணிகளை பிரித்தல் அல்லது இணைத்தல் சம்பந்தமாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக அதிகாரம் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் முழுமையான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்வது எவ்வாறு? நீங்கள் முதலில் காணி உபபிரிவிடலுக்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை சேவை கர்மபீடத்தில் அல்லது இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்ப படிவத்தில் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களுக்கு அமைய அதனை முழுமைப்படுத்துங்கள். விண்ணப்ப படிவத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மேலதிக ஆவணங்களாக காணிக்கு செல்வதற்காக வரையப்பட்ட வரைபடம் ஒன்று, காணி உறுதிப்பத்திரம் எழுதும் சட்டத்தரணியால் உறுதிப்படுத்திய உறுதிப்பத்திரங்களின் 3 பிரதிகள், ஆதன வரிப்பதிவு பட்டியலில் பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை சேவை கர்மபீடத்தில் ஒப்படையுங்கள். தேவையான முற்பணத்தை செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். விண்ணப்ப படிவத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாகவும் கள பரிசோதனை செய்வதற்கு வரும் திகதி தொடர்பாகவும் சேவை கர்மபீட அதிகாரியால் விண்ணப்பதாரிக்கு தெரிவிக்கப்படும். நியமிக்கப்பட்ட நாளில் தொழில்நுட்ப அதிகாரி களத்துக்கு சென்று தனது கண்காணிப்பையும் பரிந்துரைகளையும் பதிவு செய்து கொள்வார். அதன்பின் தொழில்நுட்ப உத்தியோகத்தரால் தமது கண்காணிப்பையும் பரிந்துரைகளையும் கொண்ட ஆவணங்களை திட்டமிடல் குழு ஒன்று கூடும் திகதியில் அவர்களுக்கு அதனை முன்வைப்பார். திட்டமிடல் குழு ஒன்று கூடிய தினத்திலிருந்து 2 நாட்களுக்குள் காணி அளவீட்டு திட்டம், அபிவிருத்தி பணிக்கான அனுமதி வழங்கிய விபரம் தொடர்பாக குறிக்கும் அனுமதி பத்திரத்துக்கும் அதிகாரம் பெற்ற அதிகாரியால் கையொப்பமிட்டு சேவை கர்மபீட காரியாலயத்துக்கு ஒப்படைத்து விண்ணப்பதாரியை அறிவுறுத்தப்படும். இதை விண்ணப்பதாரிக்கு காரியாலயத்துக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடிவதோடு தேவையென்றால் தபால் அல்லது லெத்தரனியல் ஆவணமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அதற்காக நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரி உங்களை அறிவூட்டுவார். சில சந்தர்ப்பத்தில் உங்களின் விண்ணப்பம் திட்டமிடல் குழுவினால் நிராகரிக்கப்பட்டால் அமைச்சருக்கு மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும்.